இந்த கடை எனக்கு ஒரு 6 மாசம் தெரியும். இந்த கடை ஒரு 3 மந்த்ஸாவே தெரியும்ண்ணா. நான் இந்த கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். டெய்லி மார்னிங் ஒன்று டிஃப்ரெண்டாக சாப்பிட்டாலும் குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. அண்ணா கடையில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நல்லா நிறைய கம்மியாகுது. நல்லா சாப்பிட்டு பார்த்து. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் அண்ணா சாலைன்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு கடையில் கம்மி விலையில் நல்ல குவாலிட்டியோட தரமான பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்களாம். இந்த கடையில் ஒரு 30 ரூபாய் இருந்தாலே நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். இந்த கடையோட பேர் சஞ்சய் டிஃபன் சென்டர். வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடை எனக்கு ஒரு 6 மாசம் தெரியும். டெய்லி மார்னிங் டிஃபன் இங்கே தான் சாப்பிடுவேன். இட்லி, தோசை வரும்போது எல்லாமே சூடாகவே கிடைக்கும். அண்ணன், அக்கா, 2 தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து எப்பவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க சுறுசுறுப்பாக. டெய்லி மார்னிங் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டாலும் குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். சாதாரண கையேந்தி பவனில் கிடைக்கக்கூடிய நார்மல் டேஸ்ட்டு அது கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். இன்னைக்கு சாப்பிட்டது பூரி, 2 பூரி. விலையும் இந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் கம்பெனிஸ்லேருந்து இங்கே சாப்பிடுவாங்க. பேங்க்லேருந்து, ஐடி கம்பெனி இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்லேருந்துலாம் இங்கே சாப்பிட வருவாங்க. நல்லாயிருக்கும். இன்னும் 3 சட்னி, ஒரு சென்னா, சாம்பார், இந்த மாதிரி எல்லாமே போடுவார். எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பட்ஜெட் இருக்கும். ஒரு நாள் எல்லாரும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். இந்த பக்கம் சாப்பிட்லான்னு வந்தேன். பார்த்தா சரௌண்டிங்கில் எந்த கடையும் இல்லை. சாட்டர்டே மார்னிங் வேறு. ஸோ இந்த சந்தை ஈபி ரோட்டில் யதார்த்தமாக இந்த பக்கம் பார்த்தா இங்கே ஒரு கடை இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன் இந்த கடைக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ குவாலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் ஓகேவாக தான் இருந்துச்சு. நான் ஒரு 4 இட்லி, ஒரு வடை சாப்பிட்டேன். ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. எனக்கு இந்த கடை ஒரு 3 மந்த்ஸாவே தெரியும்ண்ணா. ஏன்னா நான் லாங் டிஸ்டன்ஸ் வரதால இங்கே தான் எப்பவுமே சாப்பிடுவேன். அண்ணா கடையில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரைஸிங்லாம் கூட ஓகே தான், கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே தான் டெய்லி சாப்பிட்டு போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி மட்டும் சாப்பிட்டேன். இன்றைக்கி குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கும். ப்ரைஸிங்லாம் கூட கம்மியாக தான் இருக்கும். இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடை கொடுக்காங்க. கடை தெரியுது. தோசை, இட்லி, பூரி நல்லா சாப்பிட்றேன். தோசை நல்லா இருக்கு. வடை, சட்னி, காய்ச்சி, சாம்பார் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு தோசை சாப்பிட்றோம். தோசை சாப்பிட்டேன். சாம்பார் சட்னி நல்லா இருந்துச்சு. வடை நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் கம்மி ரேட்டு. நிறைய கம்மி தான். சாப்பிடலாம். போட்டு நல்லா நிறைய கம்மியாகுது. நல்லா சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் நல்லா சாப்பிட்டு பாருங்க.